கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம் என்ன என்று சொன்னார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் அவங்க வீட்டில் தான் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். என்னுடைய பிள்ளைகளே, அதுல வேதனை இருக்காது, பண விரயங்கள் இருக்காது, நஷ்டங்கள் இருக்காது, இழப்புகள் இருக்காது. தேவன் இந்த பூமியை வடிவமைக்கும் போதே ஜனங்களுக்கு என்ன தேவை என்று அவர் செய்து வைத்திருக்கிறார் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் என்ன பிரகாரமாய் கொடுக்க வேண்டும் என்று விரும்புவார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமும் லோத்தும் தாங்க முடியாத ஆஸ்திகள் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் கூடாரவாசி, கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய்கொண்டே இருந்தார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ தேவன் விரும்புகிறது என்ன? தேவனை பெரிதாய் எண்ணுகிறவர்கள் வீட்டில் தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களும் இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருங்க. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தில் ஹாஸ்பிட்டல் செலவு வீணா விரையம் இருக்காது, தேவையில்லாம கோர்ட்டு பிரச்சனைகள் இருக்காது, இல்லையா போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைகள் இருக்காது. தேவன் உங்களை அழகாய் நடத்துவார் பிரியமானவர்களே. அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதுதான் நமக்கு நிம்மதியை தரும், சமாதானத்தை தரும், சந்தோஷத்தை தரும். நீங்க மனரம்யமாய் வாழலாம், அநேகருக்கு நீங்கள் உதவி செய்யலாம், ஆண்டுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டலாம், தேவ சித்தத்தின்படி வாழலாம். அப்போ கர்த்தாவே நீரே என்னை ஆசீர்வதியும், உம்முடைய வழியிலே நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரோடு இருந்தால் அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறப்பா, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய ஆசீர்வாதம் வல்லமை இறங்கி வரட்டும், சமாதானம் இறங்கி வரட்டும், சந்தோஷம் இறங்கி வரட்டும், நன்மை இறங்கி வரட்டும், தடைகள் மாறட்டும். அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கேட்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.